ஹாய் ஹலோ வெல்கம். ஒரு மகன் வெளிநாட்டுக்கு போகிறான். வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சுட்டு ட்ரெயினில் வரான். ட்ரெயினில் வரும்போது அவனுக்கு பசி எடுக்குது. ஒரு இடத்துல ட்ரெயின் அரை மணி நேரம் நிற்குது. அந்த இடத்துல போய் நம்ம சாப்பாடு வாங்கலான்னு சாப்பாடு வாங்க போகிறான். அப்போ அவனுக்கு தெரியாது அவங்க அம்மா அப்பா அந்த இடத்துல தான் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. சாப்பாடு வாங்கிட்டே பார்க்கும்போது அம்மா அப்பா மனைவி எல்லாருமே அந்த இடத்துல பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன் என்ன ஆச்சு அவங்களுக்கு? எதுக்காக இப்போ பிச்சை எடுக்கிறாங்க? வெளிநாட்டுக்கு போன மகன், ஆனால் அம்மா அப்பா பிச்சை எடுக்கிறாங்க, மனைவி பிச்சை எடுக்கிறாங்க. என்ன அப்படின்றது இந்த கதையோட விரிவாக்கத்தை முழுசாக பார்க்கலாம். அம்மா அப்பா ஓம்கார்ன்ற ஒரு மகன் அவங்களுக்கு இருக்காங்க. நல்லா வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓம்கார் மட்டும் இல்லாமல் ஓம்காரோட பெரியப்பா பையனும் அவங்க கூட தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா ஓம்காரோட பெரியப்பா பையன் பேர் யோகேஷ். யோகேஷ் அம்மா அப்பா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க. இருந்தாலும் நம்ம அண்ணன் பையன் தானே சொல்லிட்டு அவனை வளர்க்குறாங்க. நல்லபடியாக வளர்க்குறாங்க. ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு அந்த வாழ்க்கை. 2 பேருமே நல்லா வளர்க்குறாங்க. 2 பேரும் பெருசாகிறாங்க. நல்லா படித்து முடிக்கிறாங்க. பெருசாக நல்லாவே வளர்ந்துட்டுருக்காங்க. ஆனால் ஓம்காரை விட யோகேஷ் பெரியவன். மூத்தவனுக்கு தான் முதல்ல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறதை நினச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா யோகேஷை வந்து தான் பிள்ளையாக தான் நினச்சி அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. ஓம்கார் வேற, யோகேஷ் வேறுன்னு அவங்க எப்பவுமே நினச்சதே கிடையாது. யோகேஷ்க்கு அவங்க சித்தி சித்தப்பா இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா போல தான் அவங்க நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. யோகேஷ் தான் முதல்ல மூத்தவன்றதால யோகேஷ்க்கு கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சிட்டே இருக்காங்க. பெண் தேடிட்டே இருக்காங்க. யோகேஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. யோகேஷ் மனைவியோ குணம் வந்து சரியில்லாதவ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில பார்க்கும்போது ரொம்ப பாசமா இருக்க மாதிரி நடிப்பான். ஆனால் உள்ள அவ்வளோ வஞ்சகமாகவே இருப்பான். ஒரு விஷயமும் அப்படியே போயிட்டு இருக்கான் வாழ்க்கையில். அப்போ அவன் நினைக்கிறான் இந்த குடும்பத்தில் உள்ள சொத்தெல்லாம் யார் பேர்ல இருக்கு என்னதுன்னு யோகேஷ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறா. எல்லாமே இங்க சித்தி சித்தப்பா மேலதான் இருக்கு அப்படின்னு யோகேஷ் சொல்றான். சரின்னு என்ன பண்றா, ஒரு கட்டத்துல குடும்பத்துல உள்ள எல்லார்கிட்டயுமே ரொம்ப பாசமா அன்பா நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறா. ஆனா அதெல்லாம் உண்மையா அவன் நடந்துக்கல. எல்லாமே அது வெளி வேஷம். வந்த போஸ்ட்ல அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணுமோ சொல்லுங்க, நான் செய்யறேன் போறேன் அப்படின்னு எல்லார்கிட்டயுமே ரொம்ப அன்பா நடந்துக்கிறா. ஓம்காருக்கும் பெண் தேடிட்டு இருக்காங்க. யோகேஷோட மனைவி வந்து அந்த வீட்டுல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கி வச்சுட்டா. யோகேஷ் மனைவி என்ன சொன்னா அந்த வீட்டுல கேட்பாங்க. ஏன்னா யோகேஷ் மனைவி சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருப்பா யோகேஷ் மனைவி. இதற்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம்காருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பெண் பேர் குஷி. பேருக்கு ஏற்ற மாதிரி அவ ரொம்ப நல்லவ. ரொம்ப ஏழையான குடும்பத்துல இருந்து அவ வந்தவ. ரொம்ப எளிமையானவ. உண்மையாவே ரொம்ப நல்ல குணம் கொண்டவ. ஓம்காரோட மனைவி எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா ஏனோ ஓம்கார் மனைவி கூட ஒற்றுமையா இருக்கவே யோகேஷோட மனைவி விடவே மாட்டான். ஓம்காரும் ஓம்கார் மனைவி குஷியும் சந்தோஷமா இருக்கிற நேரம் பார்த்தா இவங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைச்சு என்ன பண்றான், அவங்க சந்தோஷமா இருக்கிற நேரமா பார்த்து என்ன பண்றான், ஓம்காருக்கு நிறைய வேலை செய்யறான். அவன் அண்ணி மேல மிகுந்த பாசம் மரியாதை அதிகமாவே இருக்கு. அண்ணி மேல அண்ணி சொன்னா கரெக்ட் தான் சொல்லிட்டு எந்த நேரமும் பார்க்காம அண்ணி சொன்னா எல்லா வேலையுமே செய்வான். அண்ணி என்னென்ன சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவான். அண்ணி என்னென்ன சொல்றாங்களோ எல்லா வேலையுமே தட்டாம செஞ்சுட்டு வருவான். இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையா செஞ்சுட்டே இருக்கான். தினமும் குஷியை பத்தி குறை சொல்லிட்டே இருக்கான். அப்ப ஓம்காருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் குஷி மேல வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டான். நல்ல அபிப்பிராயமே குஷி மேல ஓம்காருக்கு வரவே இல்லை. ஏன்னா தினமும் வந்து அண்ணி வந்து தினமும் தன்னுடைய மனைவி பத்தி குறை சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மனைவி இப்படிதானே ஓம்கார் மனசுல அவ பதிய வச்சுட்டா அண்ணி. அப்ப அவர் ஏதோ ஆசையா வீட்டுக்கார்ட்ட பேச போவோம். ஆனா அவன் எப்பவுமே சிறுன்னு எரிஞ்சு விழுவான். ஏன்னா அண்ணி ஒரு நாளுமே குஷி இப்படி செய்யறா, குஷி அப்படி செய்யறா, குஷி நல்லா நடந்துக்க மாட்டா, குஷி வேலை செய்ய மாட்டா, குஷி பெரியவங்களை மதிக்க மாட்டா, தினந்தோறும் குறை சொல்ல குஷி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஓம்காருக்கு வரவே இல்லை. ஏதாவது வீட்டுக்கார்ட்ட ஆசையா பேச போனாலுமே மூஞ்சி காமிச்சிட்டே இருப்பான். என்னன்னா நம்ம வீட்டுக்காரர் அப்படி இருக்காருன்னு வேதனையா இருப்பான். நம்ம ஏழையான குடும்பத்தை பிறந்தாலுமே ஆனா இவ்வளவு கஷ்டப்படுறோமே, நம்ம அங்கதான் கஷ்டப்பட்டோம், எங்கேயாவது வீட்டுக்கார வீட்லயே வந்து நல்லா இருப்போம்னு பார்த்தா இங்கேயும் நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினைக்கிறா. இருந்தாலும் அந்த கஷ்டத்தோட வாழ நினைக்கிறா. மேலும் குஷி கொஞ்சம் சிரிச்சாலே யோகேஷோட மனைவிக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்படியாவது வீட்டை விட்டே துரத்தணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குமே ஒரு சண்டை முட்டி விட்டு கடைசியில குஷியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறா. வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன பண்றா அப்படின்னா, கொழுந்தாரே நீங்க வந்து நல்லா படிச்சிருக்கீங்க, இப்ப வயசுல சம்பாதிச்சா நல்லா சேர்த்து வச்சா பின் காலத்துல நல்லா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றா. சரி அண்ணி நம்மளோட நல்லது தானே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சரிங்க அண்ணி நான் அப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவுக்கு அப்ளை பண்றான். சவுதி அரேபியாவுக்கு அப்ளை பண்ணதும் அவனுக்கு வீசா கொஞ்ச நாள்ல கிடைச்சிடுது. வீசா கிடைச்சி அவன் கிளம்பி ரெடி ஆயிட்டான். அண்ணி எனக்கு வீசா கிடைச்சிருச்சு, நான் கிளம்பி ரெடி ஆயிட்டேன், நீங்க அம்மா அப்பாவை ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க, அண்ணனும் அண்ணி 2 பேர்கிட்டயுமே சொல்லிட்டு போறேன் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு. சரி கண்டிப்பா நான் நல்லா பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அண்ணனும் அண்ணியும் அனுப்பி வைக்கிறாங்க. சரின்னு என்ன பண்றான், நல்லபடியா போறான், அங்க நல்லா சம்பாதிக்கிறான். ஒரு 2 வருஷமா சம்பாதிக்கிறான். நடுவுல கொஞ்ச நாளா வந்து அண்ணன் அண்ணிக்கிட்ட இருந்து போனே வரல. சரி என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், நம்ம ஊருக்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு டிக்கெட் போட்டு வரதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டான். நம்ம சொல்லிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி பார்த்தா அவங்க அண்ணா கிட்ட இருந்து போனும் வரல, இவன் ஃபோன் பண்ணாலும் போனும் போகல. என்ன ஆச்சுன்னே தெரியல, நம்ம நேர்லயே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவன் டிக்கெட் போட்டு நேர்லயே போறான். இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல
குஷியோட நிலைமை என்ன பார்த்தீங்கன்னா, குஷி வீட்டை விட்டு துரத்திடுறா. குஷியோட தங்கச்சி வந்து அவ சித்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறா. வா நம்ம எங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டை போட்டதும் குஷி அந்த சித்தி வீட்டுக்கு போயிடுறா. சித்தி வீட்டுக்கு போனதும் சித்தி ரொம்ப கொடுமைப்படுத்துறா, நிறைய வேலை வாங்குறா. அவளால வேலை செய்யவே முடியல, சாப்பாடும் கிடைக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஏன் இவங்க கிட்ட தினம் தினம் திட்டு வாங்கணும், தினம் தினம் திட்டுறது மட்டும் இல்லாம சாபெல்லாம் கொடுப்பாங்க, தினமும் ஏதாவது குறை சொல்லிட்டே நம்ம தினமும் ஏன் இன்னொருத்தங்க கிட்ட குறை சொல்லி வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றா, நம்ம வேற ஏதாவது ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரா குஷி. இல்லை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரதுன்னு பார்த்தா அத்தையும் மாமாவும் பிச்சை எடுக்கிறாங்க. அவளுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப மனசு வருத்தப்படுறா. அத்தை மாமா நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க, என்ன எதுன்னு அப்படின்னு கேட்குறா. இல்ல குஷி, நீ இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தம்பியும் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டான், வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற. என்ன ஏமாத்தாங்க அப்படின்னா, ஆமா தம்பி வெளிநாட்டுக்கு போனதும் யோகேஷ் வந்து உங்களுக்கு நான் பென்ஷன் வாங்கி தரேன் சித்தி சித்தப்பா, அதனால நீங்க கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு என்ன இந்த மாதிரி பத்திரத்தெல்லாம் கையெழுத்து வாங்கிட்டான். சொத்து எல்லாம் யோகேஷ் பேருக்கு மாறிடுச்சு. மாறினதுக்கு அப்புறம் யோகேஷோட மனைவி எங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டா. அப்ப நாங்க சாப்பிடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம், வேற வழி எங்களுக்கு எதுவும் தெரியல, அது இல்லாம வீடும் வித்துட்டா, அதனால வேற வழி தெரியாம நாங்க வந்து இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றா. குஷிக்கு ரொம்ப மனசு வேதனை, இப்படி வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு, கணவர் நம்மளை விட்டு துரத்திட்டாரு. ஆனாலும் குஷி வந்து அந்த அத்தை மாமாவுக்கு ரொம்ப வருத்தப்படுறா. சரி வாங்க என்னோட இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. ஏன்னா குஷியும் சித்தி வீட்டுல இருந்து திடீர்னு வந்துட்டா. இவங்களை கொண்டு போய் எங்க தங்க வைக்கிறதுன்னு தெரியாம குஷி முடிக்கிறா, என்ன செய்யறது. ஆனா ஒரு ஆதங்கம், அத்தை மாமாவும் நம்ம நல்லபடியா பாத்துக்கணும்னு ஒரு குஷிக்கு ஒரு ஆதங்கம். ஆனா குஷி படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அத்தை மாமா, இல்லம்மா நான் கொஞ்ச நாள் பிச்சை எடுக்கிறேன், நீ வந்து உன்னோட வேலை ஏதாவது இருந்தா பாரு, எங்க வாழ்க்கையை நான் எப்படியோ ஓட்டிக்கிறேன் அப்படின்றாரு. நம்ம குஷிக்கெல்லாம் அப்படி செஞ்சதாலதான் நம்ம வாழ்க்கை எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு அவன் அத்தை மாமாவும் நினைக்கிறாங்க. குஷி என்ன பண்றா, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தின்பண்டங்கள் எல்லாம் விற்கலாம் அப்படின்னு நினைச்சு தின்பண்டங்கள் எல்லாம் வித்துட்டு இருக்கா. இந்த மாதிரி வித்துட்டு இருக்கா. ஓம்கார் வந்து நான் சொந்த வீட்டுக்கு போயிடுறான். சொந்த வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. பக்கத்து வீட்டுல கூப்பிட்டு கேட்க, அக்கா என் அம்மா அப்பா எங்க, அண்ணா அண்ணிலாம் எங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்பா உனக்கு விஷயம் எதுவும் தெரியாதா அப்படின்னு கேட்கறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. இல்லங்கா என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்றாங்க. இல்ல உங்க அண்ணா அண்ணியும் உங்க சொத்தெல்லாம் ஏமாத்திட்டு அவங்க பேர்ல எழுதிட்டு உங்க அம்மா அப்பாவை வெளியில துரத்திட்டாங்க, உங்க அம்மா அப்பா ஒரு ஊர்ல இருந்து 2-3 ஸ்டேஷன் தள்ளி பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஓம்காரால தாங்கிக்கவே முடியல. என்னது பிச்சை எடுக்கிறாங்களா, என்ன சொல்றீங்க, நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு ரொம்ப ஆதங்கமா கேட்கறான். ஆமாப்பா நீ போய் பாரு அப்படின்னு. ஓம்கார் அந்த ஸ்டேஷனுக்கு வரான். அவன் சொன்னது உண்மையா இருக்க கூட நினைச்சிட்டே வரான். நினைச்சிட்டே வரும்போது அவனுக்கு பசி எடுத்துருச்சு. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து வரான், அங்க யாரும் இல்ல. சரி ஓம்கார் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு இருக்கான். சாப்பிட்டு பார்க்கும்போது இப்படி திரும்பும் போது அம்மாவும் அப்பாவும் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அவனால தாங்கிக்கவே முடியல. அப்புறம் அம்மா அப்பா கட்டி பிடிச்சி, ஏன் இந்த நிலைமைக்கு, நான் நல்லா தானே சம்பாதிச்சிட்டு இருந்தேன், அண்ணாணிக்கு நல்லா தானே அனுப்பிச்சிட்டு இருந்தேன், ஏன் நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்கன்னு ஒரே வேதனோட கேட்கறான். இல்லப்பா இந்த மாதிரி பென்ஷன் வாங்க போலாம், வாங்க சித்தி சித்தப்பான்னு என்னை கூட்டிட்டு போய் அவன் சொத்தெல்லாம் ஏமாத்தி யோகேஷ் பேர் மேல சொத்தெல்லாம் எழுதிட்டாங்க. யோகேஷ் மேல சொத்தெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவன் மனைவி எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டா அப்படின்றாங்க. அப்படியா, சரி ஆனது ஆகட்டும், இனி நீங்க இனிமேல் பிக்சர் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வேற ஊருக்கு போயிடுறான். வேற ஊருக்கு போய் அவங்க ஒரு சின்ன வீடு வாடகை எடுத்து இருக்காங்க. மனைவியும் கூட கூட்டிட்டு போறான். மனைவி கிட்ட நான் வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் செஞ்சதுதான் தப்புதான், எங்க அண்ணி பேச்சை கேட்டு உன்னை அனுப்புனதும் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். ஒன்னா நம்ம இருக்கலாம், ஒரு குடும்பமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வான் கூப்பிடுறான். வேற ஊருக்கு போறாங்க. ஒரு சின்ன வீடு எடுத்து தங்குறாங்க. ரொம்ப சின்ன வீடு தான். அங்க ஒரு மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட்ல ஓம்கார் வேலைக்கு செய்யறான். ஓம்கார் கிட்டயும் அந்த அளவுக்கு பணம் இல்லை. ஏன்னா அவன் வெளிநாட்டுல சம்பாரிச்ச எல்லா பணமே அண்ணா அண்ணி அக்கௌண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டா அனுப்பிட்டான். அவன்கிட்டயும் சொல்ற அளவுக்கு பணம் கிடையாது. அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம்கார் ஒரு மார்க்கெட்ல வேலை செய்யறான். கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வைக்கிறான். காய்கறி கடை வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். இதுக்கடையில என்ன பண்றான் அப்படின்னா, மனைவிக்கு சொல்றான், நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு ஆள் சம்பாதிக்கிறது பத்தவே பத்தாது, கண்டிப்பா நான் கூட இருந்து சம்பாதிக்கிறேன் அப்படின்றான். சரி அப்பா ஓம்கார் நினைக்கிறேன், இப்படிப்பட்ட நல்ல மனைவி நம்ம வந்து இப்படி செஞ்சுட்டோமே அப்படின்னு மனசளவில் நினைச்சு வருத்தப்படலாம். சரி இல்ல வேண்டான்றான். ஆனா ஓம்காரோட அம்மா அப்பாவும், இல்லப்பா உனக்கு உதவியா இருக்கட்டும், ஏன்னா நீ மட்டுமே ஒரு குடும்பத்தை பார்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவ, எங்களால முடிஞ்சா என்ன உதவின்னு சொல்லி நாங்களும் உனக்கு உதவுறோம் அப்படின்றாங்க. அப்பா வேண்டாம் நானே பாத்துக்கிறேன்னா, இல்லப்பா முதல்ல என்ன சாப்பாடு மட்டும் போதுமானது, இப்ப வயசாகுது, எங்களுக்கு மருத்துவமனை செலவுலாம் நீ ஏன் பாத்துக்கிற, ஒரு ஆள் சம்பளத்துல எல்லாமே பாத்துக்க முடியாது, அதனால அவ்வளவு வேலைக்கு வரேன்னு சொல்றாள், கண்டிப்பா கூட்டிட்டு போ அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்றான், இவன் சின்ன சின்ன காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து ஒரு தள்ளு வண்டியில வச்சு தரான். அவளும் காய்கறி விற்று அவளும் லாபத்தை பார்க்குறா. இப்படி தினந்தோறும் அவங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு தீங்கு நினைக்காம அவங்களோட வேலையை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஓம்காரம் சிக்கனமா இருந்து தன்னோட பணத்தை சேமிச்சு வைக்கிறான். அதே மாதிரி குஷியும் ரொம்ப சிக்கனமா இருந்து பணத்தை சேமிச்சு வைக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சேமிச்சு வச்ச பணத்துல ஒரு கடையை வாடகை எடுக்கிறாங்க. வாடகை எடுத்து காய்கறி கடை போடுறாங்க. மற்ற காய்கறி கடையை விட விலை குறைவா கொடுக்கறதால இந்த கடையில கூட்டம் அலமோதுது. நல்ல வியாபாரமும் நல்லா போயிட்டு இருக்கு. இப்படியே நல்லா வாழ்க்கை அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க. ஃப்ரீயான இருக்க சமயத்துலலாம்
ஓம்காரோட அம்மா அப்பாவும் வந்து காய்கறி கடையில் உட்காந்து இப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி குடும்பமாக எல்லாருமே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. வேலை பார்க்க நல்ல வருமானமும் வருது. நல்ல வருமானம் எடுத்து ஓம்கார் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிளாட், பெரிய பிளாட்டை வாங்குறான். நம்ம விட்டு போன சொத்தை விட நம்ம அதிகமாக சொத்து சேர்க்கணும், நம்ம கை விட்டு போனதை விட சொத்து அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நல்ல ஒரு பிளாட் ஒன்று வாங்குறான். தொடர்ந்து தன்னோட வியாபாரத்தை நல்லா பார்க்குறான். ஒரு கடைக்கு 2 கடையாக வைக்கிறான். வியாபாரத்தை நல்லா பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா அவன் குவாலிட்டியில் அவன் கம்மியே பண்ணலை. நல்ல தரமான பொருளாக அவன் கொடுத்துட்டு தான் இருக்கான். அதனால் நல்ல பொருளாக விற்கிறதால எல்லாம் அந்த இடத்த கூட்டு வந்துட்டே இருக்கு. வியாபாரமும் ஒவ்வொன்று அமோகமாக போயிட்டு இருக்கு. 1க்கு 2 கடையை வச்சுட்டு ஒரு பிளாட் வாங்குறான். பிளாட் வாங்கினதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் பணம் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. பணம் சேர்த்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு நல்லபடியாக ஒரு பெரிய வீட்டை கட்டிடுறான். வீட்டை கட்டிட்டு அவங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எதை பற்றியுமே நீங்கள் நினைக்க வேண்டாம், இனிமேல் ரொம்ப சந்தோஷமா இருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓம்கார். கெடப்பட்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகேஷ் தன் மனைவியோட மாமியார் வீட்டுக்கு போயிடுறான். மாமியார் வீட்டில் யோகேஷ்க்கு நல்ல கெட்ட பழக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க. அதை குடிக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க. சொல்லி கொடுத்துட்டு அவனும் நல்லா ஹாயா இருக்கான். வேலைக்கெல்லாம் போகாம உட்காந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகேஷ் மனைவியுமே மாமியார் வீட்டுல இருந்து துரத்திடுறாங்க. அவன் சொத்து இருந்த வரைக்கும் வச்சுப்பாங்க. சொத்தெல்லாம் காலி ஆனதுக்கு அப்புறம் துரத்திடுறாங்க. துரத்தினதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி போயிடுச்சு, அம்மா அப்பாவா வளர்த்த சித்தி சித்தப்பாக்கு நம்ம துரோகம் செஞ்சுட்டுமே, அதனாலதான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு யோகேஷ் நினைக்கிறான். யோகேஷ் மனைவியும் நம்மளோட அத்தை மாமாக்கு நம்ம துரோகம் செஞ்சதால தான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓம்காரோட அம்மா அப்பாக்கோட்ட அளவுக்கு கஷ்டம். யோகேஷும் மனைவியும் வந்து இனிமே இந்த ஊர்ல இருந்தா நமக்கு ஒன்றும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஊருக்கு போலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப மார்க்கெட்ல ஓம்காரை பாக்குறாங்க. ஓம்காரை பார்த்துட்டு எப்படி போய் பேசுறது, நம்ம எப்படி துரோகம் செஞ்சிருக்கவே நினைச்சு யோகேஷ் மனைவியும் ஒரு மாதிரி கூச்சப்படுறாங்க. இருந்தாலும் யோகேஷோட மனைவி போய் ஓம்கார் கிட்ட போய் என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்றாங்க. தயவு செய்து இங்க வரவே வராதிங்க, இங்க எனக்கு கொடுக்கறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க செஞ்ச நல்லது வரைக்கும் போதும். அவங்க கடையில பாக்குறாங்க, கடையில வேலை செய்யறத பாக்குறாங்க. ஓம்கார் வந்து தன்னோட கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கான். வேலை செஞ்ச பார்த்ததும் யோகேஷோட மனைவிக்கு ஏனோ ஒரு சந்தோஷம். யோகேஷ் மனைவி போய் ஓம்காரை பாக்குறா. யார் நீங்க, எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்றான். ஒரே வருத்தத்தோட இருக்கான். யோகேஷோட சித்தி சித்தப்பமும் அந்த கடையில தான் இருக்காங்க. அப்ப வந்து புடுங்கின வரைக்கும் போதாதான், இன்னும் என்னத்தை புடுங்க இங்க வந்திருக்கீங்க, தயவுசெய்து இனிமே வராதிங்க, உங்க பேச்சு கேட்டு நான் நாசமா போனதான் மிச்சம், உங்களால நான் என் வாழ்க்கையை இழந்திருப்பேன், ஏதோ கடவுள் புண்ணியத்துல குஷி நல்லவளா இருக்கவே மறுபடியும் வந்து என் வாழ்க்கையில சேர்ந்துட்டா, நாங்க நீ சந்தோஷமா இருக்கோம், இனி வாழ்க்கையில வரவே வராது, தயவுசெய்து எங்களை விட்டு போயிடுங்க அப்படின்றான். யோகேஷ் வந்து தன்னோட சித்தி சித்தப்பா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். என்ன மன்னிச்சுக்கோங்க சித்தி சித்தப்பா, நான் செஞ்சதுலாம் பெரிய தப்பு, இனி என் வாழ்க்கையில இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், உங்களுக்கு செஞ்ச தப்பால தான் நான் பிச்சை எடுக்கிற நிலைமை அளவுக்கு போயிட்டேன், நான் ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டேன், எல்லாரும் துரத்திட்டாங்க, கேவலமா நடத்தினாங்க, அப்படி இப்படிலாம் எல்லாத்தையும் சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் கூட ஓம்கார் மனசு வந்து ஆறல, நம்ம அம்மா அப்பா பிச்சை எடுக்க விட்டுட்டாங்களே இவங்க அப்படின்றதுனால தயவுசெய்து வெளியில போங்க. ஓம்காருக்கு ஏனோ இவங்க சொல்றது எதுவுமே கேட்கவே விருப்பமே கிடையாது. வெளியில போங்கன்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டு அவனோட வேலையை பார்க்க போயிட்டான். அப்ப ஓம்காரோட அம்மா அப்பா, விடுப்பா, அண்ணன் ஏதோ தெரியாம தப்பு செஞ்சுட்டான், விட்டுடு, மன்னிச்சிரு அவனை அப்படின்றான். இல்லம்மா, என்னைக்கா இருந்தாலுமே இவன் துரோகம் பண்ணவன், இந்த எந்த விதத்துலயுமே நம்ம இவனை சேர்த்துக்கவே கூடாது, என்னைக்கா இருந்தாலும் இந்த வேலையை அவன் திருப்பி செய்ய மாட்டான்னு நினைச்சோன்னு அப்படின்னு அம்மா அப்பாட்ட சொல்லிட்டே இருக்கான் ஓம்கார். அப்ப யோகேஷ் வந்து, இல்லப்பா மன்னிச்சிரு, நான் இனி இந்த தப்பை எப்பொழுதும் செய்ய மாட்டேன், உங்களுக்கு அம்மா சித்தி சித்தப்பா செஞ்ச தப்பால தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வாழ்க்கையில பிச்சை எடுக்கிற நிலைமை அளவுக்கு போயிட்டேன், இனி நான் எப்பவுமே என் வாழ்க்கையில இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு யோகேஷ் மனைவி 2 பேருமே நான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஓம்காரோட அம்மா அப்பா மன்னிச்சு விட்டு, நம்ம அண்ணன் தானப்பா அப்படின்னு சொன்னதும், ஏன்னா அவங்க வந்து வரத்த பையன், பாசம் வந்து அவங்களுக்கு போகல, அவங்க உண்மையா வளர்த்திருக்காங்க. யோகேஷ் தான் உண்மையா இல்ல, ஆனா யோகேஷோட சித்தி சித்தப்பா அவனுக்கு உண்மையா ரொம்ப தான் பிள்ளையா பார்த்து வளர்த்திருக்காங்க. ஏன்னா அவன் வாழ்க்கையில சீரழிஞ்சு போனதும் அவங்களால தாங்கிக்க முடியல. இன்னொரு கடையில உள்ள வேலையை பார்க்க சொல்றாங்க. இப்படியே அவங்க 2 பேர் பாக்குறாங்க. 2 பேருமே தொடர்ந்து நல்லபடியா வேலை செய்யறாங்க. யோகேஷ் மனைவியும் வேலை செய்யறாங்க. மறுபடியும் திருப்பி ஒன்னா குடும்பமா சந்தோஷமா இருக்காங்க. இப்ப அவங்க வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னும் நிறைய பிளாட் வாங்குறாங்க. நல்லா பெருசா நிறைய வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. வியாபாரமும் நல்லாச்சு. எண்ணங்கள் நல்லா இருந்ததால யோகேஷ் மனைவிக்கும் வியாபாரம் நல்லாச்சு. அவங்களும் சொந்தமா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிடுறாங்க. அவங்க எல்லாருமே குடும்பமா இப்ப ரொம்ப சந்தோஷமாவே இருக்காங்க. குஷிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தது, இன்னும் குடும்பம் ஒரே குதூகலமா சந்தோஷமா இருக்கு. என்னைக்குமே நம்ம ரொம்ப ஒருத்தங்களை நம்பி நம்ம அவங்களுக்கு துரோகம் பண்ணா அந்த வருத்தம் என்னன்றது இந்த கதையில ரொம்ப தெளிவாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாருக்கும் எந்த விதத்துல துரோகம் செய்யாதீங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல கதையில சந்திக்கலாம்.